தோட்டத்தில் வந்த அந்நியன். ஒரு காலத்தில் ஒரு பெரிய தோட்டம் கொண்ட மனிதர் ஒருவர் இருந்தார். அவர் பல பழமரங்களை நட்டு அவை பழங்கொடுக்கும் வரை அக்கறையுடன் பராமரித்தார். இப்போது அந்த பழங்களை அறுவடை செய்து தனது குடும்பத்திற்காக விற்பனை செய்ய விரும்பினார். ஒரு நாள் தனது மகனுடன் சேர்ந்து பழங்களை பறித்துக் கொண்டிருந்தபோது ஒரு அந்நியன் மரத்தின் கிளையில் உட்கார்ந்து பழங்களை பறித்துக் கொண்டிருப்பதை அவர் கண்டார். அதைக் கண்ட மனிதர் மிகவும் கோபமடைந்து, "ஏய், என் மரத்தில் என்ன செய்கிறாய்? திருடுவதற்கு உனக்கு வெட்கமில்லையா?" என்று கத்தினார். மரத்தின் கிளையிலிருந்த அந்நியன் தோட்டக்காரரை பார்த்தான். ஆனால் எதுவும் பேசாமல் தொடர்ந்து பழங்களை பறித்துக் கொண்டிருந்தான். அதனால் தோட்டக்காரர் மேலும் கோபமடைந்து, ஒரு முழு வருடம் நான் இந்த மரங்களை பராமரித்தேன். என் அனுமதியில்லாமல் பழங்களை எடுத்துக்கொள்ள உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உடனே கீழே இறங்கு என்று மீண்டும் கத்தினார். அப்போது அந்த அந்நியன், "நான் ஏன் கீழே இறங்க வேண்டும்? இது கடவுளின் தோட்டம். நான் கடவுளின் பணியாளர். எனவே இந்த பழங்களை பறிக்க எனக்கு உரிமை உண்டு. கடவுளின் பணியில் நீ தலையிடக்கூடாது" என்று பதிலளித்தான். இந்த பதிலால் தோட்டக்காரர் மிகவும் ஆச்சரியமடைந்தார். பின்னர் ஒரு திட்டம் யோசித்தார். அந்த அந்நியனை மரத்திலிருந்து கீழே இறங்கச் சொன்னார். அவன் கீழே இறங்கியதும் அவனை மரத்தில் கட்டி ஒரு குச்சியால் அடிக்கத் தொடங்கினார். அப்போது அந்நியன் அலறி, "என்னை ஏன் அடிக்கிறாய்? இதை செய்ய உனக்கு உரிமையில்லை" என்று கத்தினான். ஆனால் தோட்டக்காரர் அதை கவனிக்காமல் தொடர்ந்து அடித்தார். அந்நியன், "உனக்கு கடவுளின் பயமில்லையா? நீ ஒரு நிரபராத மனிதனை அடிக்கிறாய்" என்று கத்தினான். அதற்கு தோட்டக்காரர், "நான் ஏன் பயப்பட வேண்டும்? என் கையில் இருக்கும் இந்த குச்சி கடவுளுக்குச் சொந்தமானது. நானும் கடவுளின் பணியாளன். கடவுளின் பணியில் நீ தலையிடக்கூடாது" என்று பதிலளித்தார். அப்போது அந்நியன் அமைதியடைந்து, "பொறு, என்னை அடிக்காதே. நான் பழங்களை எடுத்தது தவறு. இது உன் தோட்டம். உன் அனுமதியில்லாமல் நான் பழங்களை எடுத்திருக்கக்கூடாது. தயவுசெய்து என்னை மன்னித்து விடுவித்து விடு" என்று கூறினான். அதைக் கேட்ட தோட்டக்காரர் சிரித்தபடி, "உன் தவறான செயல்களுக்கு கடவுளின் பெயரை பயன்படுத்தாதே" என்று கூறினார். பின்னர் அவர் அந்த அந்நியனை அவிழ்த்து விட்டுவிட்டார். நீதி: தவறை மறைக்க மதத்தையும் கடவுளையும் பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.